ஜாக்கிரதை, கொஞ்சம் முன்ன பின்ன அசைஞ்சிங்க, அப்படியே வெடிச்சு சதறிடுவீங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் நீங்க நிம்மதியா இருக்கலாம். ஆனா கொஞ்சம் அசைஞ்சிங்க, ஒரேடியா நீங்க மேல போய் சேர்ந்துருவீங்க. அட ஜான் த டான், என் சகோதரா, என் நண்பா, நாங்க ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிருந்தா எங்களை நீ மன்னிச்சிருப்பா. ஜான் இப்படி பண்ணாதேப்பா ப்ளீஸ். நான் உன எதுவுமே பண்ணலையப்பா. நீங்க ஒண்ணும் பண்ணல. உங்களோட நண்பர்கள் மோட்டு பத்லு தான் எல்லாத்தையும் பண்றாங்க. எப்ப பார்த்தாலும் என்ன ஜெயிலுக்கு அனுப்புறதே அவங்களுக்கு வேலையா போச்சு. என்னால மோட்டு பத்லுவ பழி வாங்க முடியாது, ஆனா அவங்க நண்பர்களை என்னால பழி வாங்க முடியும்ல. நான் இப்ப 3 எண்ணுவேன், அதுக்கப்புறம் வெடிச்சு சதறிடுவீங்க. 1 2 ப்ளீஸ் எங்களை விட்டுரு ஜான். அப்புறம் 3. என்ன இது வெடிக்கவே இல்ல? அப்ப நம்ம தப்பிச்சிட்டோமா? இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல. தேங்க்ஸ் கடவுளே, நாம தப்பிச்சிட்டோம். இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி. இன்னைக்கு எல்லாரும் ஒருத்தர் முட்டாளாக்கி பாப்பாங்க. அதனாலதான் நான் அவங்க 2 பேரையும் முட்டாளாக்கிட்டேன். பாத்தியா, இந்த மோட்டு பத்லுவால இவங்க கிட்ட நாம ஏப்ரல் ஃபூல் ஆயிட்டோம்பா. சரி வா, நாம 2 பேரும் சேர்ந்து மோட்டு பத்லுவ ஏப்ரல் ஃபூல் ஆக்கிடலாம். என்ன, உங்களுக்கு மோட்டு பத்லுவ ஏப்ரல் ஃபூல் ஆக்கணும், அவ்வளவுதானே? அதுக்கு முதல்ல சுட சுட சமோசா சாப்பிடுங்க. யோ, இது என்னையா சமோசா? உள்ளுக்குள்ள மசாலாவே காணுமே. எங்களை ஏமாத்திரியா நீங்க? ஐயோ சார், நீங்க ஏப்ரல் ஃபூல் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் இப்படி ஒரு சமோசாவை தயார் பண்ணிருக்கேன். இத மோட்டுக்கிட்ட கொடுத்தா கண்டிப்பா வாசத்தை வச்சா கண்டுபிடிச்சிருவான். அதனாலதான் உங்களை ஏமாத்துறேன். டாக்டர் ஜாட்கா, உடனே கிளம்பியா. நம்ம 2 பேரும் போய் மோட்டு பத்லுவ ஏப்ரல் ஃபுல் பண்ணி ஆகணுமாப்பா. அவனுங்க 2 பேரால இன்னைக்கு நம்ம 2 பேரும் பயங்கரமா ஏப்ரல் ஃபுல் ஆயிட்டோம். நீ சொல்றது சரிதான் கஜ கஜா. யார பார்த்தாலும் மோட்டு பத்லுவ ஏப்ரல் ஃபூல் பண்ணாம நம்மளதான் ஏமாத்துறாங்க. சரி வா, நாம 2 பேரும் போய் மோட்டு பத்லுவ ஏப்ரல் ஃபூல் ஆக்கலாம். அது போறாங்க பாரு. அட மோட்டு பத்லு, இங்க இருந்து ஓடுங்க. மேல இருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்துகிட்டு இருக்கு, ஓடுங்க. கஜ கஜா, ஏயா பாத்துக்கிட்டு இருக்க? ஓடு ஓடு. உங்க பின்னாடி இருந்துதான் ஒரு பெரிய பாறை உருள்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு சார். ஆமாண்டா பூசணிக்கா மண்டையா, பாறை உருண்டு வருது. டேய் பல்ராம் நாயுடு, சீக்கிரமா இங்கிருந்து ஓடிடுங்க. நீங்க இப்படி எல்லாம் சொன்னா நாங்க நம்புறதுக்கு எங்களுக்கு என்ன மூளை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நல்லா தெரியும், எங்க பின்னாடி எந்த கல்லும் வரலையாப்பா. இப்ப ஓடலன்னா அப்புறம் உங்களால எப்போ ஓடவே முடியாது. கஜ கஜா, நிஜமாவே ஒரு பாறை உருண்டு வந்துட்டு இருக்கு. வந்து ஓடிடலாம். சீக்கிரமா. அட என் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி நடந்ததே இல்லையப்பா. இந்த தடவை நம்ம இவங்களை பண்ற ஏப்ரல் ஃபூல்ல சிங்கம் சார் இவங்களை தூக்கிட்டு போய் ஜெயிலே அடைக்கணும். ஓகே, காத கூடையப்பா.
அட மோட்டு, சீக்கிரமா சிங்கம் சாரை கூட்டிட்டு நம்ம புர்புரி நகர் பேங்க்குக்கு வா. அங்க ஜான் திருடிக்கிட்டு இருக்கான்பா. டேய் பத்துலு சீக்கிரமா வாடா. வர வர நாட்டுல கலவணி பையங்க ஓவராயிட்டாங்க. இப்போ நம்ம சிங்கம் சார் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டோம் பேங்க்குக்கு போவாரு. ஆனா அங்கே பேங்க்ல எந்த திருட்டும் நடக்காதத பார்த்துட்டு சிங்கம் சார் கோவம் வந்து இவங்க ஜெயில போட போறாரு. நம்மளோட பிளான் 1 நம்பர் சூப்பர் பிளான் அப்பா. வந்துட்டாங்க. நம்ம சிங்கம் சார கூப்பிட்டுட்டு மோட்டோ பத்திரம் வந்தாச்சோ. திருட்டு நடக்காத பார்த்துட்டோம். சிங்கம் சார் ரொம்ப கோவப்பட போறாரு. இவங்கள நர கிழிக்க போறாரு. இந்த தடவை நம்ம போட்ட திட்டம் நல்லா செயல்படுது நண்பா. My name is Singam, Inspector Singam. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. ஏய் மண்ட பையனா டயலாக் எல்லாம் அப்புறமா பேசுறா. அவன் தப்பிச்சு போறான் புடிங்க. ஏய் எங்க கிளம்ப பாக்குறீங்க? வண்டியை ஸ்லோவா நிஜமாவே அந்த டான் பேங்க கொள்ளை அடிச்சிட்டான். எங்கப்பா காணோம்? நிறுத்து. Stop in the name of law. ஜான் ஆக போறான் டான். நம்மள ஏத்த வராங்களே. மோட்டோ பத்துல ஏப்ரல் ஃபுல் பண்றதுக்குள்ள நம்ம 2 பேர் கண்டமாயிடும் போல இருக்கே. ஆனா இன்னைக்கு நாம அவங்கள ஏப்ரல் ஃபுல் ஆக்காம விடவே கூடாது. என்கிட்ட இன்னொரு சூப்பர் ஐடியா இருக்குப்பா. டாக்டர் ஜாட்கா, இந்த மோட்டோ பத்துல ஏப்ரல் ஃபுல் பண்ற ஐடியாவை நம்ம இதோட விட்டுறது நல்லதுன்னு எனக்கு தோணுதப்பா. கஜா ஒரு தடவையாவது என் வார்த்தையை நம்பு. மோட்டு 10 ரூபாய் ஒரு தடவையாவது நாம ஏப்ரல் ஃபுல் பண்ணலன்னா அப்புறம் எனக்கு நாள் பூரா தூக்கமே வராது. இந்த தடவை எந்த தப்பும் நடக்காது. இத பாத்தியா என்னோட புது கண்டுபிடிப்பு. இது அவங்க 2 பேரையும் நிச்சயமா ஏப்ரல் ஃபுல் ஆக்கும். மோட்டு 10 சீக்கிரம் ஓடுங்கப்பா, பூகம்பம் வரப்போகுது. ரொம்ப பெரிய வரப்போகுது, சீக்கிரம் ஓடுங்க. ஓடுனா நம்ம எங்க ஓடுறது? பூகம்பங்கிறது எல்லா இடத்துலயும் தானே வரும். இந்த பிளைன் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு நீங்க பறந்து போயிடுங்கப்பா. பூகம்பம் வந்து போனதுக்கு அப்புறம் ஊர் அமைதியான பிறகு நீங்க வந்தா போதும். என்ன, நானும் கஜகஜாவும் போய் லேப்ல எனக்கு தேவையானதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஆனா பூகம்பம் வர்றதுக்கான அறிகுறி எதுவுமே தெரியலையே. பூமி கூட ஆடவே இல்லையேப்பா. அட மிஷினை பாருங்கப்பா, இது பூகம்பம் வர்றதை காட்டும். இதோ இந்த நீடில கொஞ்சம் பாரு, எவ்வளவு வேகமா ஆடுதுன்னு. ரொம்ப யோசிக்காதீங்கப்பா, பறந்து போங்க, சீக்கிரம் போங்க. பூமியில இருந்து வெளியே அனுப்புறதுக்கான ஏற்பாடு சீக்கிரம் திருப்பி பாரு. ஏண்டா யோசிக்கிறீங்க? சீக்கிரம் வந்துருங்க. நாங்க உங்களை ஏப்ரல் ஃபுல் பண்ணலான்னு பார்த்தா நீங்க 2 பேரும் எங்களை ஏப்ரல் ஃபுல் பண்ணலான்னு பாக்குறீங்களா? நடக்காதப்பா. எங்களை யாராலையும் ஏப்ரல் ஃபுல் ஆக்க முடியாதுப்பா. மண்டப்பையில டயலாக் எல்லாம் அப்புறமா பேசுறா. முதல்ல திருப்பி பாடுறா, சீக்கிரம் ஓடுறா. அங்க பாரு. கச்சா என்னப்பா நிலம் எல்லாம் அதிரதும். சீக்கிரம் ஓடு. யாராவது எங்களை காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. எங்களால தப்பிக்க முடியல. இனிமேல் நாங்க யாரும் ஏப்ரல் ஃபுல் ஆக்க மாட்டோம். கஜகஜா என்னப்பா பூத மாதிரி இருக்க? கஜகஜா இப்ப இருக்க நம்ம ரொம்ப முக்கியமா உங்களுக்கு நம்ம கண்டுபிடிப்பா அதுக்கு யூஸ் பண்ணிட்டு வருது. மாட்டோம்னா அவ்வளவுதான். மேல கூட நிம்மதியா இருக்க முடியலையே.
சீக்கிரமா கஜா கஜா ஏய் எங்களை விடு நீங்க மாடு கீழே தான் இருக்கணும் கீழே பாங்க சொல்றது கேளுப்பா ஏப்பா எங்களை துரத்துறீங்க அப்பா ஜக்கா சீக்கிரமா போ பூசணிக்கா மண்டையா என்னடா நடக்குது இங்க? ஆமா நீங்க எதுக்காக 2 பேரும் இப்படி பண்றீங்க? அடே மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்க 2 பேரும் ஏப்ரல் ஃபுல் ஆக்கலாம்னு பார்த்தோம். ஆனா லக்கு உங்களுக்கு தான்பா இருக்கு. நாங்க தான் ஏப்ரல் ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்கோம். கஜா கஜா இனிமேல் உங்களை மட்டும் இல்லையா, எங்க வாழ்க்கையில நீ யாரையுமே நாங்க ஏப்ரல் ஃபுல் பண்ணவே மாட்டோம். இங்கே வந்துட்டீங்களா? அச்சச்சோ, கஜா கஜா, ஓடியா டாக்டரே. எங்களால முடியல. காப்பாத்துங்க. கஜா கஜா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எங்களை பார்த்தா பாவமா இல்லையா? யோ எங்களை முடியா. கஜா கஜா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to boss. என்னடா ஆச்சு? ஏன் திடீர்னு நிறுத்திட்டீங்க? பாடுங்க பாடுங்க, என் பர்த்டே சாங்க பாடுங்க. பாஸ், அந்த லைனுக்கு அப்புறம் என்ன பாடுறது? எங்களுக்கு அந்த வரிகள் சுத்தமா ஞாபகம் இல்ல. பாட்டை மறந்துட்டீங்களா? சரி அதை விடுங்க. எனக்கு gift கொண்டு வந்திருக்கீங்களா? அதை என்கிட்ட கொடுங்க. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்சு டைலாக் சொன்னீங்க. இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் இங்க வேணாம். முதல்ல எனக்கு gift கொண்டு வந்து கொடுங்க. போங்க. அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய கிஃப்டா? ஏதோ பெரிய பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு. இது என்ன ஒரு சாவிதான் இருக்கு? இந்த சாவிக்காக எதுக்கு இவ்வளவு பெரிய பாக்ஸ்? பாஸ் பாஸ், இந்த சாவியை பத்திரமா வச்சுக்கங்க. இந்த சாவியை வச்சு எல்லா பேங்கையும் திறக்கலாம். பேங்க் பூட்டை எனக்கு உடைச்சு தாண்டா பழக்கம், திறந்து பழக்கம் இல்ல. எதுக்காக நான் பேங்க் பூட்டை திறக்கணும்? பேங்க கொள்ளை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பட்டு பட்டுன்னு அதை உடைக்கணும், திறக்க கூடாது. அப்படின்னா அவருக்கு நம்ம வேற மாதிரி gift வாங்கி கொடுத்துருக்கலாம் போல. என்ன பொறுத்த வரைக்கும் பாஸ், நீங்க நினைச்சீங்கன்னா எந்த பேங்க் லாக்கர் வேணாலும் திறக்க முடியும். நீங்க டென்ஷனே ஆகாதீங்க. பேங்கோட பூட்டை திறந்து நான் என்னடா பண்றது? இந்த மோட்டு பத்துல என் பின்னாடியே வந்து எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மோட்டு பத்துலவையும் எனக்கு கிஃப்டா கொண்டு வந்து கொடுங்க. சீக்கிரம் போங்க, நிக்காதீங்க. சரி வாங்க, நானும் உங்க கூட வரேன். இன்னைக்கு அவங்கள ஒரு வழி பண்ணிடலாம். பாஸ் பாஸ், இது மோட்டுவோட முகத்துல வச்சா போதும்ல, அவன் அப்படியே படுத்து தூங்கிடுவான். அப்புறம் டக்குன்னு நாங்க அவனை தூக்கிட்டு வந்துருவோம்ல. ஹாப்பி பர்த்டே பாஸ், ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அப்புறம் சொல்லலாம். முதல்ல நான் கேட்ட கிஃப்ட கொண்டு வந்து கொடு. அப்பதான் என்னோட பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணுவேன். சீக்கிரம் போ. சச்சாங். தேங்க்யூ நம்பர் 1, தேங்க்யூ. சீக்கிரமா வெளியே வா. நம்பர் 2, அவனை தூக்கிட்டு நம்ம இடத்துக்கு வா. எங்க போச்சு? நீ இது வரைக்கும் எனக்கு நிறைய கஷ்டம் கொடுத்திருக்க. அதுக்கெல்லாம் இப்ப நான் அடிக்கிற அடியை நீ ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். மியூசிக் ஆன் பண்ணு, மியூசிக் ஆன் பண்ணு. இன்னைக்கு இவனை அடிச்சு துவைச்சு தொங்க விட்டுடுற பாரு. இவ்வளவு அடி வாங்கி நீ அடங்க மாட்டேங்கிறல. டான்ஸ் ஆடுற டான்ஸ், நீ என்னோட பரம எதிரி மோட்டு. பாஸ் பாஸ், நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் தான் நம்பர் 1. இந்த சத்தம் எங்க இருந்து வருது? இது நம்பர் 1ஓட சத்தமாச்சே. அட தடியா, நீங்க என்ன பண்ற? மோட்டு வதன கடத்திட்டு வான்னு சொன்ன, நீ இதுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நம்பர் 1, நீ ரொம்ப கவனமா இருக்கணும். போலீஸ் வருதான்னு பாத்துக்கிட்டே இரு. நான் உள்ள போய் மோட்டுவை தூக்கிட்டு வந்துடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157
சுட சுட சமோசா கொண்டு வந்திருக்கேன் பாரு மோட்டு. இந்த மோட்டு முதல்ல சுட சுட சமோசா சாப்பிடு, அப்புறமா துணி அயன் பண்ற வேலையை பார்க்கலாம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். மோட்டு நல்லா மாட்டிக்கிட்டான். கண்ண மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மோட்டுவா உள்ள இருந்து பேக் பண்ணி வெளியில அனுப்பிட்டீங்களே பாஸ். பாஸ் என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காரு, மியூசிக்க நல்லா சவுண்டா வச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு மோட்டுவை அடிச்சு தோலை உரிச்சிடணும்னு. பாஸ் சொன்னதை நான் அப்படியே செய்வேன். அப்பதான் என் பாஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாஸ் நீங்க எப்போ சந்தோஷமா இருக்கணும். எனக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நான் பாஸ சந்தோஷப்படுத்தணும். ஆமா, நீ கத்துற சத்தம் என் பாஸுக்கும் கேட்கணும் இல்லையா? ஆமா, பாஸ் எங்க இருக்காரு? பாஸ் கிட்ட போய் சொல்லு, நான் மோட்டு அடி அடி அடிச்சு பழி வாங்கிட்டேன்னு சொல்லு. பாஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டு நிறைய பரிசுகள் கொடுப்பாரு. பாஸ் சொன்ன மாதிரி நம்ம மியூசிக்க வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டே அடிக்கணும். பாஸ் பாஸ், நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? நீங்க இதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சாரி பாஸ், நான் மட்டும் தான் உள்ள இருக்கோம்னு நினைச்சு இப்படி அடிப்பிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க பாஸ், தெரியாம பண்ணிட்டேன் பாஸ். பர்த்டே அதுவுமா என்ன போட்டு இப்படி அடிச்சு பின்னி எடுத்துட்டியாடா? கிஃப்ட் தரத்துக்கு பதிலா அடியா குடுக்கற உன்னை இன்னைக்கு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டைலாக் சொன்னீங்க. இவ்வளவு அடி வாங்கி கூட உங்களுக்கு பஞ்ச் டைலாக் ரொம்ப சரளமா வருது. ரொம்ப நல்லா சொல்றீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெட்டி முண்டா வீணா போன தண்டம் இப்படி போட்டு அடிச்சுட்டு தத்துவமா பேசுற. இன்னைக்கு எனக்கு பர்த்டே கிஃப்டா அந்த மோட்டு தான் வேணும். சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, போங்க. இந்த தண்டனக்கட்டானுக்கு எப்படி ஸ்கேட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அவன் புதுசா ஏதாவது திருடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மனுஷனுக்கு தாங்க முடியல. இங்கே வந்துட்டாருங்க. டேய் போடா. ஏய் மோட்டு பத்லு, சொல்லுங்க சொல்லுங்க, நம்ம ஃபுர்ஃபுரி நகர் ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கு சொல்லுங்க. சிங்கம் சார், இங்க நடந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லு. இந்த நகரம் இவ்வளவு அமைதியா இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் தான். போலீஸ் என்ன மாதிரி ஸ்ட்ரிக்டா இருந்தா குற்றவாளிங்க எல்லாரும் எலி மாதிரி பதுங்கி ஓடிடுவாங்க. அதனால என்னாலதான் அமைதியா இருக்கு. இப்ப நம்ம கேக்குறது இந்த குற்றவாளிக சத்தமா இருக்கு. இந்த ஜானும் அந்த எடுபடியும் எங்க உட்கார்ந்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க. சில நேரத்துல குற்றவாளிங்க வானத்துல இருந்து பொத்து பொத்துன்னு விழுவாங்க. எதுக்கும் கொஞ்சம் அலர்ட் ஆகிருங்க சார். தள்ளி நில்லுங்க. நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். எப்பவும் ஒரே இடத்துல தான் நிப்பேன். நான் எந்த குற்றவாளிக்கும் பயந்து ஓட மாட்டேன். இங்க தான் நிப்பேன். அவங்க வரட்டும். அவங்க எங்க இருக்காங்க சொல்லு. என்னைக்கு கேக்குறீங்க? உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன பண்ற பாருங்க. இப்ப நான் எப்படி ஆக்ட் பண்ணி அசத்த போறேன்னு பாத்துக்கிட்டே இருங்க. என் பொது டெக்னிக்கை யூஸ் பண்ணி எல்லாரையும் ஏமாத்த போறேன். பிரமாதம் பாஸ். இந்த ஜான் எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கான்? இன்னைக்கு என்னோட பர்த்டே. இத செலிப்ரேட் பண்றதுக்கு யாருமே இங்க வரல. ஏன்னா நான் ஒரு குற்றவாளி இல்லையா?
நான் ஒரு நல்ல மனுஷனா மாதிரி புது வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் நல்லவனாகிறதுக்கு யாரும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. குட்டை ஜானு, தயவு செஞ்சு அழாதடா. அவன் பர்த்டேக்கு நாங்க எல்லாருமே வரோம். மோட்டு அவன் ஓவரா சீன் போடுறான் மோட்டு. அதாவது நடிக்கிறான்னு சொல்றேன், நம்பாதடா. வெள்ளட்டா இருக்காதடா, ரொம்ப அலர்ட் ஆயிரு. பத்துலு, நீ வேணா ஜாக்கிரதையா இருடா. பர்த்டே பார்ட்டில நான் சாப்பிட போறேன். அழாத ஜான், நானும் உன்னோட பர்த்டே பார்ட்டியில கலந்துக்கிறேன். சந்தோஷமா கொண்டாடலாம், வா. நீங்க எல்லாரும் இப்படி உட்காருங்க. பாருங்க, இப்ப எங்க பாஸ் கேக்க கட் பண்ண போறாரு. என்னடா இது? சீட்டு பெல்ட் எல்லாம் போட்டாங்க. பை பை, அப்புறம் பார்க்கலாம். அடுத்து என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்கு வாங்க. இதுக்கு தாண்டா மோட்டு மண்டையா முதல்ல சொன்ன. அவன் முதல்ல கண்ணீர் வடிக்கிறான்னு கேட்டியாடா நீ? சாரி பத்துலு, அந்த குட்டை பையன் எப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. உனக்கு சிங்கினதுக்கு அப்புறம் தானே சிந்தனை வருது. ஏதாவது செய்யடா. பயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதாடா? நீயே ஏதாவது ஐடியா பண்ணு. ஐடியா? சரி வா, ராக்கெட் மேல ஏறி நின்னு டைரக்ஷனை திருப்பிடலாம். பாஸ் பாஸ், அவங்க திரும்ப வந்துட்டே இருக்காங்க. அநேகமா உங்க ரிட்டர்ன் கிஃப்ட கொடுக்கிறதுக்காக வராங்க போல இருக்கு. ரிட்டர்ன் கிஃப்ட விட்டு தள்ளுங்கடா. உயிர் மேல ஆசை இருந்தா ஓடிடுங்க. வேகமா போங்க, சீக்கிரம் போங்க, எங்களை காப்பாத்துங்க. உன்னால எங்கேயும் ஓட முடியாது. இந்த சிங்கத்தோட குடியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். நீ என்னைக்கு திருப்பி வருவியோ அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாடா. அடடா, மறுபடியும் வந்துட்டானுங்களா? இந்த வாட்டி இவனுங்களை சும்மா விடக்கூடாது. டேய் தடியா, போடா போடா, உன்னை குத்துறேன். ஏய், பாத்தியாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா நீங்க தொல்லை பண்ண வரீங்களா? இருடா, உன்னை என்ன பண்ண பாரு. மை நேம் இஸ் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். அது நடக்கவே நடக்காது. சிங்கம் சார், உங்களோட ஸ்டைல் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஜான் தப்பிச்சு போயிட்டான், அங்க பாருங்க. ஓ, இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு இன்ஸ்பெக்டர் ஸ்டைல் கூட பண்ணக்கூடாதா? நான் அவனை சும்மா விட போறது இல்ல. என்ன பண்றேன்னு பாரு. அவனை விட வேகமா ஓடி போய் அவனை பிடிக்கிற பாரு. ஏய் ஜான், ஒழுங்கா நின்னுடு. சிங்கம் சார், உங்க பைக் எடுத்துட்டு போங்க. அட கடவுளே, இங்க என்னதான் நடக்குதோ? ஏய், ஒழுங்கா நின்னுடு ஜான். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. ஏய், ஓகேடா பூசணிக்க மாட்டியா? நீ சொன்னதெல்லாம் நான் பண்ணிடுறேன். நீ கவலைப்படாத. மோட்டோண்ணே, மோட்டோண்ணே, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் இப்ப இங்க வாழவே முடியாது போல இருக்கு. இவ்வளவு நல்லவங்களா இருக்கும் போது எப்படி இங்க எல்லாம் குற்றங்கள் நடக்குது? குட்டப்பையில என்ன ஆச்சு? விஷயத்தை விவரமா சொல்லு. நான் பேங்க்ல இருந்து காசை எடுத்துக்கிட்டு நடந்து வந்துகிட்டே இருந்தேன்னா திடீர்னு ஒரு ஆள் என்ன துரத்த ஆரம்பிச்சுட்டான். அவன் இப்பவும் என்ன துரத்திக்கிட்டு தான் இருக்கா. எப்படியாவது என் பணத்துக்கு பாதுகாப்பு கொடு. என்னையும் நீ தான் காப்பாத்தணும். நீ கவலையே படாதடா குட்டை. வாழ்க்கையில முதல் முறையா என்கிட்ட உதவி கேட்டிருக்கேன். அந்த உதவியை நான் கண்டிப்பா உனக்காக செய்வேன். வா, ஐயா கூட வா. ஏய், நின்னுடு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், உன்னை விட மாட்டேன். அம்மா, அம்மா. ஏய் போட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சொன்னா கேளு. ஏய். அம்மா, அம்மா, அம்மா. ஏய், நிறுத்துடா, போதும். ஆஹா, சாரி சார், சாரி. அந்த குட்டை பையன் ஜான் பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வரும்போது யாரோ அவனை ஃபாலோ பண்றதா சொன்னான். அதனாலதான் அவனுக்கு உதவி பண்ணலாம்னு அடிச்சேன். நீங்க எதுக்காக இந்த வழியில வந்தீங்க சொல்லுங்க சார். போட்டு, அவன் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வரல, கொள்ளை அடிச்சிட்டு வந்திருக்கான்டா. அவனை பிடி. குட்டை ஜட்கா சார், எவ்வளவு முயற்சி பண்ணி எங்களால ஜான பிடிக்க முடியல. ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கான். புது மிஷின் ஏதாவது கண்டுபிடிங்க. அதாவது ஜான் மெதுவா ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நான் அவனை பிடிக்க முடியும். சிங்கம் சார், என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, எதுக்கு பயப்படுறீங்க? நான் உங்க கூட இருக்கேன்ல. அப்புறம் என்ன?
ஏய், இது என்னோட டைலாக். இத என்ன தவிர வேற யாரும் சொல்லக்கூடாது. இல்ல சொல்லவே கூடாது. அட சிங்கம் சார், நீங்க தயவு செஞ்சு பயப்படாம இருங்க. நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் மிஷினை ரெடி பண்ணிட்டேன். இதுதான் என்னோட ஸ்லோ மோஷன் கேஜெட். இதோ இருக்கு பாருங்க, இந்த கிரீன் பட்டனை நீங்க ஒரு தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். அப்புறம் இதுல இருந்து வர ரேஸ் அக்கம் பக்கத்துல உள்ள எல்லாரையுமே பாதிச்சிரும். அதுக்கப்புறம் ரெட் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே பழையபடி மாறிடும் நண்பா. அப்படின்னா நானும் ஸ்லோவா ஓடுவோம் போல இருக்கே. அதுக்கப்புறம் எப்படி அவனை பாஞ்சு பிடிக்க முடியும்? எப்படின்னு சொல்லுங்க. அட இந்த பேண்ட போட்டுக்கோங்கப்பா. யாரு கையில இந்த பேண்ட் இருக்கோ அவங்க மேல எந்த ஒரு தாக்குதலும் நடக்கவே நடக்காது. 2-3 பேண்டை எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க உங்களோட கான்ஸ்டபிள்ஸ்க்காக. இந்தாங்க. அப்படியா? விஷயத்த உடனே நம்ம பாஸ் கிட்ட சொல்லி ஆகணும். சார் நாங்க ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஹீரோ திடீர்னு வராம போயிட்டாரு. உங்களை பார்த்தா ஹீரோ மாதிரியே இருக்கீங்க. நீங்க எங்க படத்துல ஹீரோவா நடிக்க முடியுமா? உங்களுக்கு ஹீரோ இதோ வந்துட்டேன். நான் பிறந்ததுல இருந்தே ஹீரோ சார். அப்ப வாங்க, நீங்க தான் என் ஹீரோ. ஹலோ ஹீரோ, இப்ப நீங்க ஷூட்டிங்க்கு ரெடி தானே? எஸ் ரெடி. சரி, உங்க ரிஸ்ட்ல இருக்கிற வாட்ச் பேண்ட் எல்லாத்தையும் கழட்டி வச்சிடுங்க. ஹீரோ கையில இந்த மாதிரி விஷயங்கள் எதையும் மாட்டிருக்கவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு இது ஒரு சோலோ ஃபைட். கை ரொம்ப ஃப்ரீயா இருக்கணும். இந்தாங்க வச்சுக்கோங்க. ஐ அம் ரெடி சார். அட பாவிங்களா, இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. இது சீட்டிங். நான் ஒத்துக்க மாட்டேன். இப்படி ஸ்லோ மோஷன்லயே நடந்துகிட்டு என்ன ராபிச்சே பகல்ல எடுத்துட்டு இருக்காங்க? ஏய், தோ வந்துகிட்டு இருக்கடா. மோட்டு பத்லு, இனி உங்களால என்ன எதுவும் செய்ய முடியாது. என்ன முதல்ல தூக்குங்கடா. நீங்க ஸ்லோ மோஷன்லயே இருக்க. ஸ்லோ மோஷன் கேஜெட்டால என்னோட வேலையெல்லாம் சீக்கிரம் நடக்குது. இப்ப நாம போய் கொஞ்ச நேரம் ஜாலியா ரெஸ்ட் எடுக்கலாம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. பஞ்சம் இல்ல, டயலாக்கும் இல்ல. இப்ப நாம எஸ்கேப் ஆகணும். சீக்கிரம் போங்கடா. கஜா என்னையா நடக்குது இங்க? சிங்கம் கிட்ட கொடுத்த ஸ்லோ மோஷன் டான் யூஸ் பண்ணிட்டா போல இருக்குது ஐயா. இதை இப்ப எப்படி சரி பண்றது? அட இன்னும் கொஞ்ச நேரத்துல அதோட பவர் தானா கட் ஆயிடும்பா. அப்புறம் கூடிய சீக்கிரமே இவங்க எல்லாம் நார்மல் ஆயிடுவாங்க. ஆமா. அந்த ஜான் என்கிட்ட இருந்த மிஷினை திருடிட்டு ஓடிட்டான். அதனால நான் அவனை சும்மா விட போறது இல்ல. சரி வாங்க, அந்த குட்ட பையன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். இப்ப நாம வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஆகணும். நாம மறுபடியும் அவங்கிட்ட போனா அந்த மிஷினை ஆன் பண்ணி நம்மள ஸ்லோவா மாத்திடுவான். அந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் பிடிக்கணும்னா இந்த மாதிரி ரவுண்ட் ட்ராலி போட்டு தான் யோசிக்கணும். அந்த மாதிரி வளராதவங்க கிட்ட நாம எல்லாம் தோத்துற கூடாது. கூடி வாழ்ந்தமை. டாக்டர் பூசணிக்கா மண்டையா, நாம எதிர்பார்த்த நேரம் வந்துருச்சு. அந்த குட்ட பையன் ஜானி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இதான் சரியான நேரம். அவனை பிடிக்கலாம். இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம். அடே உயரமா வளராதவனே, இதோ வந்துகிட்டு இருக்கேன்டா. வெல்கம் வெல்கம். ஜான் ஆகப்போறோம். ஜான் ஆயிட்டான்டா டான். நீங்க இப்படி ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்துகிட்டே இருங்க. நான் போய் இங்க இருக்கிற பேங்க் எல்லாத்துலயும் கொள்ளை அடிச்சுட்டு வந்துடுறேன். இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பேங்கையும் நான் விட்டு வைக்க மாட்டேன்.
இந்த குட்டப்பைய ரொம்ப கில்லாடியா இருக்கான். நமக்கு முன்னாடியே பேங்க்ல கொள்ளை அடிக்க அவன் திட்டம் போட்டிருக்கான். சீக்கிரம் வாங்க, அதை தடுத்து காப்பாத்தலாம். சரி, ஆனா எப்படி? டேய், வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதடா. நீயே ஏதாவது ஐடியா பண்ணி சீக்கிரம் சொல்லு. ஐடியா? அந்த கேஜெட்டோட பவர் கார்லயோ ட்ரக்லயோ நிச்சயமா பாதிக்காது. அதனால நம்ம எல்லாரும் கார்ல போலாம். நேரா போய் அவன் மேல இடிச்சு அவனை காலி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவங்கிட்ட இருந்து லகப் சக்கம் பண்ணிடலாம். இது ரொம்ப சூப்பர் ஐடியாப்பா. உங்களுக்கு என்னோட காரை தரேன். அதை யூஸ் பண்ணி அவங்கள நீங்க மடக்கி போடுங்க. ஏன்னா அவங்க ரேஸ் என்னையும் என் வண்டியையும் பாதிக்காதுப்பா. இந்த பேங்கை ஏற்கனவே கொள்ளடிச்சிட்டான். அடுத்த பேங்குக்கு போங்க. அடக்கடவுளை, இதையும் கொள்ளடிச்சிட்டான். அதோ ஒரு காத்த குட்டப்பைய. சீக்கிரமா போய் அந்த கேஜெட் எல்லாம் எடுத்துட்டு வா மோட்டோ. என்னையா மறுபடியும் ஸ்லோ மோஷன்ல ஆயிடுச்சு. வாங்கோப்பா, ஏதாவது பண்ணலாம். ஓ, நீ காருக்குள்ளேயே இரு. நாம இப்ப காரை விட்டு கீழே இறங்கினா அந்த ரேஸ் நம்மளையே பாதிச்சிருப்பா. ஆமா, இவங்க தான் இவ்வளவு ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்காங்க. டபுள் ஸ்பீட்ல வேலை பண்றாங்க. எப்படி இது? அட நண்பா, இது அதே கேஜெட்டோட பவர் தான். அது உடைஞ்சதுனால இப்ப தலைகீழ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு போல இருக்கு. என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நான் இந்த கேஜெட்டை மறுபடியும் புதுசா செஞ்சு தரேன் போ. ஆஹா, நான் இப்ப நார்மல் ஆயிட்டேன். இந்த கேஜெட்டை வச்சுக்கிட்டு நாம தான் நிறைய அடி வாங்கணும். இப்ப நம்ம ஜெயிலுக்கு போய் உட்காந்து ஆறாமற ரெஸ்ட் எடுக்கலாம். பிரமாதம் பாஸ், பிரமாதம். சொன்னீங்க. பஞ்ச விடு, வாங்கின அடிக்கு முதல்ல டீச்சர் வேணும். சிங்கம் சாரோட ஜெயிலுக்கு போலாம் வாங்க. தேங்க்யூ மோட்டு பத்லு, தேங்க்யூ. நீங்க மட்டும் சரியான நேரத்துல ஹெல்ப் பண்ணலனா ஜான் மாதிரி கிரிமினலை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கும். அவனை பிடிச்சிருக்கவே முடிஞ்சிருக்காது. மோட்டு பத்லு கிட்ட இருந்து தப்பிச்சு போறது நடக்காத காரியம். இம்பாசிபிள். மறுபடியும் என் டயலாக சொல்லி என்னைய கிண்டல் பண்றீங்களா? அந்த மோட்டு பத்லுவால நான் காலி ஆகிட்டு இருக்கேன். கையில காசு இல்லாம வெறும் கையோட சுத்த வேண்டி இருக்கு. என்ன பண்றது? பிரமாதம் பாஸ், பிரமாதம். உங்க பஞ்ச் டயலாக் சூப்பரா இருக்கு. ஏன்டா தடியா, வெந்த புண்ல வேலை பச்சன மாதிரியா பேசுற? மண்டே உடைச்சு போடுவேன். அந்த மோட்டு பத்லுவால திருட்டு வேலையை கூட நம்மளால ஒழுங்கா செய்ய முடியல. ஆனா பாஸ், ஏன் இவ்ளோ டென்ஷன்? வேற ஏதாவது வியாபாரம் பண்ணலாமே. வாய மூடிக்கிட்டு. திருடங்களான நாம வேற ஏதாவது வியாபாரம் செஞ்சா பாக்குறவங்க சிரிப்பாங்க. ஆனா சாப்பாட்டுக்கு ஏதாவது பண்ணிதான் ஆகணும். வாங்க. இது ஜான் இல்ல? இவன் நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போய் திருடிடுவான். பாவம், இவனுக்கு ஆட்டோ ஓட்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சா? எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. பாத்தீங்களா, ஜான் ஆட்டோ ஓட்டம். ஐயா சாமி, தர்மம் பண்ணுங்கய்யா. பாத்தீங்களா இந்த ஜானோட நிலைமை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? கோவில் முன்னாடி உட்காந்து சட்டி ஏந்திரான். மம்மி, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்கப்பா. எல்லாரையும் நான் பழி வாங்குவேன், யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். ஆனா எப்படி பழி வாங்குறது? பாஸ் பாஸ், இங்க என்ன எழுதிருக்குன்னு பாருங்க. இந்த ஊர் மியூசியம்ல ஒரு மந்திரவாதியோட மந்திரக்கோள் இருக்கா. அந்த மந்திரக்கோள் யாருக்கு கிடைச்சாலும் சரி, அவங்களால இந்த உலகத்துல என்ன வேணாலும் பண்ண முடியுமா? என்ன வேணாலும் செய்ய முடியுமா? என்ன மந்திரக்கோள் இருக்கா? ஜான் ஆக போறான், ஜான்.
இறக்குங்கடா. எப்படி உங்களை வச்சு ஒழுங்கா திருட கூட முடியாதுடா. சீக்கிரம் 2 பேரும் கீழே வாங்க. வாங்கடா. பாஸ் பாஸ், நாங்க ஒண்ணு மேல இருந்து குதிக்கவே இல்ல. யாரும் எங்களை கீழே இழுத்துட்டு வந்த மாதிரியே இருக்கு. இது இழுத்துருக்குமா? இதெல்லாம் மந்திரக்கோளோட சக்தியால தான் நடக்குது. இது இனிமே என்னோட மந்திரக்கோள். எங்களை மேல கூட்டிட்டு போ. என்னோட அருமை மந்திரக்கோளே, கீழே ஒரு ராஜாவோட கிரீடமும் ட்ரெஸ்ஸும் இருக்குல்ல, அது எனக்கு வந்தாகணும். வாங்க போலாம். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் இப்ப பழி வாங்கணும். அதுக்கு முன்னாடி மோட்டுவுக்கும் பத்லுவுக்கும் இந்த ஊர்ல கெட்ட பேர் வர மாதிரி நாம பண்ணணும். என்ன குட்டை, புதுசா ஏதாவது நாடக கம்பெனி ஆரம்பிச்சிருக்கியா இல்ல ராஜா வேஷம் தான் போட போறியா? சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப கியூட்டா இருக்க. மொட்டை சொட்ட, இதுக்கப்புறம் நீங்க உங்க வாழ்க்கையில சிரிக்கவே மாட்டீங்க. என் அருமை மந்திரக்கோலே, இவங்க 2 பேரும் இந்த ஊரோட சூப்பர் ஹீரோஸ். இவங்க 2 பேரும் சூப்பர் ஹீரோஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வானத்துல பறக்கணும். அப்படியே பறந்து போய் வானத்துல பறக்கிற ஏரோப்ளைனை கீழே கொண்டு வந்து வைக்கணும். இத பாரு குட்டை, உனக்கு ஜுரம் அதிகமா இருக்கிறதுனால பெணாத்த ஆரம்பிச்சிட்ட. டாக்டர் ஜட்கா கிட்ட போனா எல்லாம் சரியாயிடும். என்னடா இது? ஆஹா பத்ரு, என்னடா இதெல்லாம்? அடுத்து என்ன நடக்க போகுது? மோட்டோ, அந்த டண்டனக்க டான் கையில ஒரு மந்திரக்கோள் இருக்குல்ல, அது உண்மையான மந்திரக்கோள்னு நினைக்கிறேன். ஏங்க வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டுங்க, கதவு திறந்து விடுங்க, நாங்க உள்ள வரோம். ஆஹா, அவன் சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துரும் போல இருக்கு. நாம கிட்டத்தட்ட அதே நிலைமையில தான் இருக்கேன். இது எல்லாமே அந்த கும்பல தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாரும் அவங்க 2 பேரையும் கையிலேயே அடிச்சு கைமா பண்ண போறாங்க. சீக்கிரம் வாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. எங்க பிளேனோட இன்ஜின் ரிப்பேர் ஆயிடுச்சு சார். அதை எப்படி லேண்ட் பண்றதுன்னு தெரியாம நான் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டேன். ஆனா நீங்க எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. கவர்மெண்ட்ல பேசி உங்களுக்கு நிச்சயமா மெடல் வாங்கி தரேன் சார். இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு ஜென்மத்துல அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கணும். ஆனா மறுபடியும் எந்த தப்பும் நடக்காது பசங்களா. சீக்கிரமா டாக்டர் பூசணிக்கா மண்டையனை பார்த்து அந்த குட்டப்பையில எப்படி எதிர்த்து போராடுறதுன்னு கேட்கணும். ஆமா மோட்டோ, நம்ம 2 பேரும் இங்க எப்படி வந்தோம்? எல்லாமே என்னோட மேஜிக் தான். இது வரைக்கும் நீங்க 2 பேரும் ஹீரோ, ஆனா இதுக்கப்புறம் நீங்க தான் ஜீரோ. அங்க பாருங்க, உங்களோட நண்பன் வர போறான். ஏய் பாக்ஸர், அவங்க 2 பேரையும் நல்லா பஞ்ச் பண்ணு. அந்த பஞ்சா பார்த்து நான் சந்தோஷத்துல குதிக்கணும். இது வரைக்கும் நீங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டீங்க. அதுக்கு பதிலடிதான் இது. எப்படி இருக்கு? என் கையில இருக்கிறது மந்திர சக்தி உள்ள மந்திர கோல். இத வச்சு நான் நினைக்கிறதையெல்லாம் நிச்சயம் நான் செய்வேன். இப்படி சிங்கம் சார், அந்த டண்டனக்க டானகிட்ட ஒரு மந்திர சக்தி உள்ள கோல் இருக்கு. அதை வெட்டி எங்களை வாட்டி வதைக்கிறான் சார். Why fear? When Singham is here. இப்பவே அந்த ஜானுக்கு புத்தி வர மாதிரி நான் ஒரு வேலை பண்றேன். கான்ஸ்டபிள்ஸ் வாங்க போலாம். அந்த ஜானை கழுத்தை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வரலாம். டேஸ்டா இருக்கே. இந்த ஜான் என்ன பண்ணானே தெரியலையே. என்னால அடிக்காம இருக்க முடியலையே. அப்படிதான் குத்திக்கிட்டாரு. இத பார்க்கும்போது சந்தோஷம் பொங்குது. எங்களை மாதிரி ராஜாக்களுக்கெல்லாம் இதுதான் பொழுதுபோக்கு. ஜான், உன்னோட என்டர்டைன்மெண்ட் நேரம் முடிஞ்சு போச்சு. நீ கம்பி எண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. சிரிப்பு போலீஸே, ஜெயிலுக்கு போறது நீதான். இது மகாராஜா ஜானோட ஆர்டர். கான்ஸ்டபிள்ஸ், உங்க இன்ஸ்பெக்டரை புடிச்சு கொண்டு போய் ஜெயில அடைங்க. என்ன விடுங்க, என்ன பண்றீங்க? என்ன விடுங்க. அவன் சொல்றதை கேப்பீங்களா, நான் சொல்றதை கேப்பீங்களா? சிங்கத்தையே கூட்டில் அடைக்கிறீங்களா? குற்றவாளி நான் கிடையாது, அது அவன் தான். இது என்ன மந்திர சக்தி தெரியலையே. இன்னில இருந்து உங்க ஊருக்கு ராஜாத்தி ராஜா இந்த ராஜா தான். எல்லாரும் என் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணும். அப்படி செய்யல
அந்த மந்திரக்கோளை எதிர்த்து எப்படி என்னால போராட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? பத்துல ஏதாவது சொல்லுடா சீக்கிரம். ஐடியா. ஒருவேளை அவங்கிட்ட இருந்து எப்படியாவது அந்த மந்திரக்கோளை நம்ம பிக்கப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நாம நினைச்சபடி நடக்கும். அவங்கிட்ட இருக்கிற மந்திரக்கோள் மாதிரியே இன்னொரு மந்திரக்கோளை ரெடி பண்ணி அதுல மிக்ஸ் பண்ணிடலாம். என்ன? ஆனா எப்படிடா? பூமி வழியா ஒரு வழியை உண்டாக்கி அவன் இருக்கிற இடத்துக்கு ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன் கொடுத்துடலாம். வேலையை ஆரம்பிங்க. இப்ப நம்ம ஊரோட மார்க்கெட் ஏரியாவுக்கு கீழே இருக்கும். அப்படின்னா அவனோட சிம்மாசனத்துக்கு அடியில இருக்கும்னு சொல்றியா? இங்க இருந்து பிளாஸ்ட் பண்ணோம்னா அவன் சேரு அப்படியே செதறிடும். அந்த நேரத்துல அந்த மந்திரக்கோள் பறந்துடும். இங்க இருக்கிற மந்திரக்கோளும் பறந்துடும். அப்புறம் தன்னோட மந்திரக்கோள் எதுன்னு அந்த தண்டனை கட்டானுக்கு தெரியாது. ரொம்ப குழம்பிடுவான். ஏன்னா எல்லாம் மிக்ஸ் ஆயிடும். அப்படின்னா அவன் கையில இருக்கிற மந்திர சக்தி உள்ள மந்திரக்கோளை நாம எடுக்க போறோம். அப்படிதானே பத்துலு? எஸ் ரியலி. நடக்குது இங்க? என்னோட மந்திரக்கோள் எங்க போச்சு? தண்ணி தாண்டவராங்களா? சொல்லுங்கடா சீக்கிரம். சீக்கிரமா எனக்கு அது வேணும். என்கிட்ட கொடுங்க. பண்ற சீக்கிரம் வாங்க. எனக்கு உடனே ஒரு பாக்ஸிங் கிளவுஸ் வேணும். வேலைக்கு அவளை இதுதான் அந்த மந்திரக்கோள் நினைக்கிறேன். எனக்கு உடனே சூடா சமோசா வேணும். இல்லையா? சரி வேண்டாம். உடனே என் கைக்கு ஒரு புக்கு வரணும். இல்ல பணம் கொட்டணும். எனக்கு நிறைய தங்கம் வேணும். இவங்க எல்லாரும் இங்க இருந்து காணாம போயிடணும். அதிகமா பேசாத. உடனே இந்த கை விலங்கு ஓபன் ஆயிடணும். என்னோட கை விலங்கு ஓபன் ஆயிடுச்சு. உண்மையான மந்திரக்கோள் கிடைச்சிடுச்சு. அடுத்த ஐடியா. அவங்க மந்திரக்கோள் கிடைச்சிருச்சு. இதா இருக்கு பாருங்க. சார் உடனே டான்ஸ் ஆட ஆரம்பிங்க. கஜிட்டை சார் நீங்களும் ஆட ஆரம்பிங்க. மந்திர சக்தி உள்ள மந்திரக்கோள் இப்ப இங்கதான் இருக்கு. எல்லாரும் கூட்டமா தேட ஆரம்பிங்க. மத்த கோளுக்கு அதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அவ்வளவுதான். எனக்கு இப்ப உடனடியா நிறைய சூடா சமோசா வேணும். ஆஹா, சமோசா கிடைச்சிருச்சு. இதுதான் அந்த மந்திரக்கோள். பின்னாடி ஓடி வர எல்லாரும் அப்படியே பறவையா மாறணும். அவங்க ஒன்னும் பறவையா மாறலையே. நீங்க அவங்க கிட்ட ஏமாந்து போயிட்டீங்க. அந்த பத்துல உங்களை ஏமாத்திட்டான். இது டூப்ளிகேட் மந்திரக்கோள். அப்ப சீக்கிரம் திருப்புங்க. சீக்கிரம் போங்கடா. இந்த மந்திரக்கோளை வச்சு பணக்காரங்களா இல்ல. தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் எல்லாமே கிடைக்கும். ஒட்டுமொத்த உலகத்துக்கு நம்ம தான் ராஜா ஆயிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் நம்ம எதையும் செஞ்சிடக்கூடாது. இந்த மந்திரக்கோள் இருந்தா நமக்கு டெய்லி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். அதனால அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது தப்பானவங்க கையில போயிடுச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை தான். அப்படின்னா இந்த மந்திரக்கோள் அந்த குட்டப்பைய எங்க இருந்து எடுத்தானோ அங்கேயே வச்சிடலாம். ஆனா இதை எங்க இருந்து எடுத்தாலும் தெரியும். அந்த ஓனர் எங்க இருக்காரோ தெரியும். வந்தா நல்லா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த மந்திரக்கோள் உங்களுதுன்னு நினைக்கிறேன். ஜான் உங்ககிட்ட இருந்து திருடிட்டு வந்துட்டான். அதாவது மியூசியத்துல இருந்து எடுத்துட்டான். அது எனக்கு நல்லா தெரியும் மோட்டு பத்துலு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னை யாராவது வான்னு கூப்பிடுற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு என்னால வர முடியாது. மோட்டு பத்துலு, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க. உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. இல்ல எங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் வேணாம். எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த குள்ளமா ஒருத்தன் இருக்கானே அவன் கைக்கு மட்டும் இது போயிடக்கூடாது. அந்த மந்திரக்கோள் என்னோடது. அது என்கிட்ட கூட. டேய் தோப்பி தலையா, நீ யாரு? நான் தான் இந்த மந்திரக்கோளோட உண்மையான ஓனர். நீ ஒரு திருடன் எனக்கு நல்லா தெரியும். நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்.
ஒருத்தே எதுக்காக அநியாயமா வந்து ஏன் மேல குதிக்கிற? ஒரு எலி வந்து என் வயித்து மேல உட்காந்துக்கிட்டு என் சமோசாவையே சாப்பிட பார்த்தது. அங்க பாரு, எலி சமோசாவை எடுத்துட்டு ஓடுது. இந்த எலிங்க வர வர நமக்கு ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இப்பவே இதுக்கு ஒரு முடிவை கட்டி ஆகணும் மட்டும். மோட்டோ, இத முதல்ல என் தலையில இருந்து எப்படியாவது இறக்க மோட்டோ. ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம்டா மோட்டோ, மொட்டை மண்டையா ரொம்ப எடுத்துட்டு சீக்கிரம் வாடா. போத நிறுத்துறா. எலி அடிக்க சொன்னா என்னைய அடிச்சுக்கிட்டு இருக்க. உன்னை நான் விடவே மாட்டேன். இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன். ஏய், என்ன உரியில ஏறி என்ன பண்ற? உயிரோட விட மாட்டேன். எங்க ஓடுறீங்க? நில்லுங்க நில்லுங்க. எல்லாத்தையும் இருக்கு. எங்க வீடு கிடைச்சதா? பக்கத்துல இந்த மலை மாடு இருக்கான்ல, அவன் வீட்டுக்கு போய் பிக்கப் பண்ண வேண்டியதானே. நான் ஒரு கப்புல சக்கரை கேட்டு வாங்கிட்டு போலாம் தானே வந்தேன். நான் மாட்டினேன். மன்னிச்சிருங்க. I am very sorry sir. பரவாயில்ல விடு. இந்த மாதிரி தப்பு நடக்கிறதுலாம் ரொம்ப சகஜம்தான். இந்த மாதிரி தப்பு இன்னொரு வாட்டி நடக்க கூடாது. அதனால நீங்க இதை மறக்காத மாதிரி செய்யணும். அவ்வளவுதான். டோன்ட் மைண்ட். இது உனக்கு, இது உனக்கு. யோ கச்ச கச்சா, உள்ள வரதா கதவு இருக்குது இல்லையா? அதை விட்டுட்டு ஏன் மேல இருந்து உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து விழுகிறீங்க? டாக்டர் ஜட்கா சார், எங்க வீட்ல இருக்கிற எலிங்க எங்களை ரொம்ப தொல்லை பண்ணுதுங்க. குறிப்பா எங்க வீட்ல உட்காந்துக்கிட்டு ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. டேய் பூசணிக்கா மாட்டேங்க, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுடா. இந்தாங்கப்பா ரெட் ஃப்ரீ கேஜெட், இதை எடுத்துட்டு போங்க. இதை பயன்படுத்தினீங்கன்னா உங்க வீட்டுக்கு ஒரு எலி கூட வராது. என்ன நம்புங்கப்பா. இதோ இந்த மாஸ்க் போட்டதுக்கு அப்புறமா தான் நீங்க இதை ஆன் பண்ணணும். இதுல இருந்து வர ரேஸ் உங்க வீட்டுக்கு வர எலி நிரந்தரமா வராத அளவுக்கு அதை ஓட விட்டுரும். ஆமா, ரொம்ப நன்றிடா பூசணிக்கா மாட்டியா. இப்போ இந்த ஸ்ப்ரேவை நாம வீடு முழுக்க அடிக்கலாம். பார்த்துலும் ஒரு இடம் பாக்கி விடாம எல்லா இடத்துலயும் அடிக்கலாம். டாக்டர் ஜட்கா சார் இந்த மாஸ்க மாட்டிக்கிட்டு தான் எல்லா வேலையுமே பண்ண சொன்னாரு. நாம இத போட்டுக்கிறதுக்கே மறந்துட்டேன் மோட்டோ. சரி பரவாயில்ல விடு. இப்ப மருந்து அடிச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். திடீர்னு இந்த மாஸ்க் எப்படி இவ்வளவு பெருசாச்சு? ஆமா, திடீர்னு ஏன்டா வீடு பெருசாச்சு? குடும்ப சரவணன் இது. பத்துலு அந்த மண்டைய நம்மள எலியா மாத்திட்டான்டா. அவன் இதுவரைக்கும் வாழ்க்கையில எதையுமே நேர்மையா செஞ்சதில்லை. ஏய், நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்து வந்திருக்கீங்க? இந்த வீடு எங்களோடது. இது எங்க ஏரியா. ஏய், இந்த வீட்டோட ஓனருக்கு நாங்க தான், தெரியுமா? இவங்களுக்கு என்ன ஆச்சு? அட, இவங்க மோட்டு பத்துலுவாச்சே. இப்ப இவங்களும் நம்மள மாதிரியே ஆயிட்டாங்க பாரு. நண்பர்களே, இதுவரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் நம்மள நிறைய தொந்தரவு பண்ணிருக்காங்க. அதுக்கு இப்ப நாம இவங்களை பழி வாங்கலாம். இது பாக்குற பார்வையிலே நம்மள முழுகிடு போல இருக்கடா பத்துலும். ஏன்னா இப்ப நாம ரெண்டு பேரும் எலியா மாறி இருக்கோம் மோட்டோ. அநேகமா இவனோட ஃபுல் மீல்ஸே இன்னைக்கு நாம தான் நினைக்கிறேன் மோட்டோ. அந்த பூனை வாய் ரொம்ப அகலமா இருக்கு, ஓடி வந்துரு மோட்டோ. ஆனா எந்த எலியடா ஓட சொல்ற? எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. எலியா மாறி இருக்கே, உன்னதான்டா சொல்றேன். வீங்கன வாயா வந்துடுறா. இல்லனா மத்தியானத்துக்கு மேல நீ உசுரோட இருக்க மாட்டே. இந்த ரெண்டு எலியும் பார்க்கிறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கே. இந்த எலியோட முகமும் வித்தியாசமா இருக்கே. இந்த எலியை சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும் நினைக்கிறேன். காப்பாத்துங்க, இந்த பெரிய பூனைகிட்ட இருந்து எங்களை காப்பாத்த இந்த உலகத்துல யாரும் இல்லையா? அம்மா, அக்கமையா அக்கா. ஏறிடுச்சுடா. ஜஸ்ட் மிஸ். ஒரு வழியா தப்பிச்சுட்டோம். இந்த எலி ரொம்ப குண்டா இருக்கே.
இன்னைக்கு எனக்கு லக்கி டே நினைக்கிறேன். உனக்கு லக்கி டே, எங்களுக்கு இன்னைக்கு பேட் டே. பத்துல வேகமா ஓடுறா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வேண்டாம், உருட்டாத, உருட்டாத. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இந்த கேவலமான வாய் வச்சிருக்கிற பூனை கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. பூனை எங்க பிளாஸ்பேக் தெரியாம எங்களை சாப்பிடாத. மோட்டோ சீக்கிரமா ஏதாவது செய் மோட்டோ. பயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதடா. நீ ஏதாவது யோசிடா. பூனைக்கு விரோதி டாக்கி தானே, அதுகிட்ட போய் ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம். ஐடியா மோட்டோ, அந்த டாக்கி இருக்கிற பக்கமா போ. டாக்கிகளுக்கும் பூனைக்கும் ஆகாது, நம்ம அதுகிட்ட உதவி கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இருக்கீங்க? வேண்டாம், வேண்டாம். ஓடு ஓடு ஓடு. ஓடி ஓடி எனக்கு ரொம்ப பசி அதிகமாயிடுச்சுடா. சூடா சமோசா சாப்பிட்டா தான் பசி அடங்கும். ஐடியா சீக்கிரம் தோட்டமா போலாம் மோட்டோ. நம்ம சிங்கம் சார் வந்துட்டாரு மோட்டோ. வா ஜம்ப் அடிச்சு அவர் கூட டிராவல் ஆகலாம். சீக்கிரம் வா. ஓகே. கண்ணு தெரியல. யாராவது காப்பாத்துங்க. அம்மா, இந்த சிங்கத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஆள விடுங்கப்பா. சரி, நம்ம உடனே டாக்டர் ஜட்காவுக்கு ஃபோன் பண்ணலாம் மோட்டோ. 1 2 3. ஹலோ மிஸ்டர் ஜட்கா சார், நான் பத்லு பேசுறேன் சார். ஹலோ பத்லு, உன்னோட குரல் எனக்கு சுத்தமா கேட்க மாட்டேங்குதுப்பா. டாக்டர் ஜட்கா, உங்க மருந்தால நாங்க 2 பேரும் எலிகளா மாறிட்டோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு. அட, நீங்க 2 பேரும் எப்படிப்பா எலியா மாறுனீங்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறான் மோட்டோ. டீ கடைக்கு உடனே வாங்க, அங்க வச்சு எல்லாத்தையும் பேசிக்கலாம். நாங்க வர முடியாது, ஏன்னா நிறைய ஆபத்துகளை சந்திக்க வேண்டியிருக்கு. பூசணிக்கா மாட்டேங்க, நாங்க 2 பேரும் எலியா மாறிட்டோம்டா. டீ கடை மண்டே கடை கிட்ட உடனே சீக்கிரமா வா. ஓ மோட்டு, என் உயிர் நண்பா, நீ சாப்பிட்ட சமோசாவுக்கு நான் பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறியா? அதனால தானே என்ன வர சொல்ற. உங்களோட இந்த வழியில மாட்டிக்க நான் தயாரா இல்லப்பா. வாங்க போன. பாத்தியா, நாம சாப்பிடுற சமோசா பில்ல அவன் கட்டணுமேனு பயந்துகிட்டு அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். சரியான பூசணிக்க மாட்டீங்க. இப்ப நிச்சயமா அவன் வரமாட்டான். சரி வா, டீ கடைக்கு போகலாம். ஆமா, சண்டைக்கார காலில் விடுறது சாட்சிக்கார காலில் விடலாம். சமோசா இதெல்லாம் ஒரு பொழப்பு. திருடி திங்கறதான ஒரு வாழ்க்கையாடா. நேர்மையா உழைச்சு சாப்பிடுங்கடா. சும்மா விட மாட்டேன். என் கையில மாட்ட. மோட்டோ மோட்டோ விட்டுட்டு போறியே, நான் உன் நண்பேண்டா. காப்பாத்துறா மோட்டோ. இவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் முதல்ல இங்க வரட்டும், அப்புறம் ஆளுக்கு ஒண்ணா 2 பேரையும் சாப்பிடலாம். மோட்டோ, தயவு செஞ்சு நீங்க வந்துடாத. இந்த பூனைங்க உன்னையும் சாப்பிடுறோம். தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடிடு மோட்டோ. உங்கள யாராவது வீரமான ஆம்பளையா இருந்தா என் ஃப்ரெண்ட தொட்டு பாருங்க. கடைக்காரரே, அந்த மோட்டு இங்க வந்தானா சொல்லுங்க. இல்ல, காலையில இருந்து மோட்டு இங்க வரல. ஆனா அவனுக்கு பதிலா எல்லா சமோசாவையும் ஒரு எலி சாப்பிட்டுருச்சு. இங்க பாருங்க, சமோசா இருக்கிற தட்டு காலியா இருக்கு. லூசாப்பா நீ, ஒரு எலி எப்படி இவ்வளவு சமோசாவை சாப்பிடும்? ஒருவேளை மோட்டு என்கிட்ட சொன்னது உண்மையா இருக்குமா? மோட்டுவும் பத்துருவோம் எலியா மாறிட்டாங்க. பத்துல உடனே இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடு. இந்த பூனைகளை நான் நசுக்கிறேன். அப்படியா? ஆனா நான் எங்க போறது மோட்டோ? சுத்தி சினிமா சண்டை காட்சியில வந்து நிக்கிற மாதிரியே நிக்கிறானுங்க மோட்டோ. இதுங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுடா. நான் சமோசா இப்பதான் சாப்பிட்டிருக்கேன். கிட்ட வாடா. எஸ்கேப். வாடா 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 வாடா.
அங்க பாருங்க, அங்க இருக்கிறது நம்மளோட மோட்டு தான். யாருகிட்ட? நான் இங்க இருக்கேன், எல்லாரும் இப்படி விட்டு பாருங்க. அப்ப நீங்க சொன்னது உண்மைதானா? ஆனா நீங்க பொய் சொல்றீங்கன்னு நினைச்சேன்பா. ஏதோ இங்க வந்ததுனால நல்லதா போச்சு, இல்லன்னா அவ்வளவுதான். இப்ப நீங்க 2 பேரும் நார்மலா ஆயிடுவீங்க, கவலைப்படாதீங்க. தேங்க்யூடா பூசணி கமாண்டே. இப்பெல்லாம் பேப்பரை படிக்கவே முடியல, எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை என்னத்தை கொண்டு போக போறாங்களோ தெரியல மோட்டோ. இதனாலதான் மழை கூட பெய்ய மாட்டேங்குது. ஆனா நம்ம ஊர்ல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனாலதான் சந்தோஷமா நிம்மதியா இருக்கும். நம்ம ஊர்ல என்னைக்கு அப்படிலாம் வராம எங்கட டிராபிக்ல பறக்குது. அம்மா ஏய் எவன்டா அவன் இப்படி எல்லாம் பண்ணவன்? எவன் அவன்? என் முன்னாடி வா பார்க்கலாம். ஏய் எவ்வளவு பெரிய வாய். அது வாய் இல்லடா நாயி. என்ன ஒரு சாங்கடா இது? யோ யோ ஹம்போ யோ யோ ஹம்போ யோ 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 குஜஹோ 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 வா முக்கு மாரா ஓ வா. ஏய் இப்ப என்ன சொல்லிட்டேனடா? என்னடா இது ஊருக்குள்ள வந்து அம்பு விட்டுருக்காங்க? ஐயா ஐயா அச்சச்சோ, என்னடா இது பாண்டவர் வந்து ராஜகிரன் சார் மேல உட்கார்ற மாதிரி உட்கார்ந்து பாருங்க, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, நம்ம மேல அம்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. Why fear when Singam is here? Ha! ஹும்போ ஹும்போ ஜே ஜே ஹும்போ ஹும்போ ஜே ஜே. சார் இந்த புகை வாயந்தா அவங்களுக்கு எல்லாம் லீடர் சார். ஆமா. ஏய், என்னோட பேரு இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். என்னடா இது? ஏய், எதுக்காக ஓடுறீங்க? நான் இருக்கல, வாங்க. எப்படி சூடு? என்ன நடக்க போகுது? போலீஸ்கார மேல கை வச்சீங்கன்னா அப்புறம் பின்விளைவை சந்திக்க வேண்டி இருக்கும். இங்க பாருங்க ஆதிவாசி நண்பர்களே, எதுக்காக எல்லாரும் கடுமையான கோவத்துல இருக்கீங்க? உங்க கோரிக்கை என்னன்னு சொல்லுங்களேன். உங்க ஊர்ல இருக்க பெரிய திருடன் ஜான் எங்களோட கிரீடத்தை தூக்கிட்டு வந்துட்டான். என்னது? அந்த குட்ட பையன் ஜான் உங்க ஊருக்கு வந்து உங்க கிரீடத்தை தூக்கிட்டு வந்துட்டானா? நீங்க உண்மையாவா சொல்றீங்க? ஹும்போ ஹும்போ ஹூ ஹூ ஹும்போ ஹும்போ ஹூ ஹூ. புரியுது புரியுது. அதாவது இந்த சிட்டில இருக்கிற ஒரு களவாணி பையன் அவங்க ராஜாவோட கிரீடத்தை ஆட்டையை போட்டு வந்துட்டானா. அதை கண்டுபிடிக்கத்தான் அம்போட இவங்க புறப்பட்டு வந்திருக்காங்க. அத திருடினது யாராது? யார் 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 யாரு? ஆன்சர். நான் உங்க எல்லாரையும் ஜெயில தூக்கி போட போறேன். அதாவது சார் ஆதிவாசி லீடரே சொல்லிட்டாரு ஆட்டையை போட்டது தண்டனை கேட்டான்னு. அப்புறம் எதுக்கு எங்களை கை தூக்க சொல்றீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்ல சார். நம்ம கையெல்லாம் கீழே இறக்கிட்டு தண்டனை கேட்டானே அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம். அவங்க ஏதாவது பண்ணிட்டு போகட்டும். இங்க பாருங்க நண்பர்களா, அந்த கிரீடம் நிச்சயமா ஜான் கிட்ட தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச தூரம் போனீங்கன்னா ஒரு காடு வரும், அந்த காட்டுல தான் அவன் இருப்பான். நீங்க அங்க போய் என்ன வேணா பண்ணுங்க, கிளம்புங்க. ஹூபா 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 ஹூபா. ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அவன் உங்களை விட ரொம்ப குள்ளமா இருப்பான். ஜான் ஆயிடுவான் டான். ஜான் ஆக போறான்டா டான். இந்த கிரீடம் இனிமே எனக்கு சொந்தமாயிடுச்சு. இதை நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். பாஸ் பாஸ், உங்க பஞ்ச் டயலாக் அருமையா இருந்துச்சு. ஆனா கிரீடத்துக்கு சொந்தக்காரங்க நம்மள தேடி இங்க வந்துட்டாங்க பாருங்க. அங்க பாருங்க. ஹும்போ ஹும்போ ஷே ஷே ஹும்போ ஹும்போ ஷே ஷே. பாஸ் பாஸ், இந்த ஆதிவாசிங்க கிட்ட நம்ம மாட்டணும்னா நம்ம கதை அவ்வளவுதான். அப்புறம் நம்மள கண்ணு தூரமா வெட்டி சட்டில ஆக்கி சாப்பிடுவாங்க. என்ன அடிச்சிடாதீங்க, என்ன கொன்னுடாதீங்க. நான் ஒரு சின்ன திருட்டு தான் பண்ணிருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே எப்பவும் நான் திருட மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். பாஸ் பாஸ், கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க.
கொஞ்சம் கண்ணை திறந்தாங்க பாருங்க பாஸ். அவங்க எல்லாரும் இப்ப உங்களை தான் ராஜான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த கிரீடம் யார் தலையில இருக்கோ அவங்க தான் எங்களுக்கு ராஜா. இப்ப நீங்க தான் எங்க ராஜா. என் பக்கத்துல வந்து நெல்லுங்க படை வீரர்களே. ஜான் ஆக போறோம் டான், ஜான் ஆயிடுவோம் டான். இப்ப என்கிட்ட ஒரு படையே இருக்கு. நான் கொள்ளையடிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. இந்த ஒரே டயலாக சொல்லி நீ எவ்வளவு சம்பாதிச்சிருப்ப. இப்ப பேங்க கொள்ளையடிக்கிறதுக்கான வழிய பாருங்கடா. சார் இங்க என்ன நடக்குதுன்னா இந்த கிரிக்கெட் யாரோட தலையில இருக்கோ அவங்கள தங்களோட தலைவரா ஏத்துக்கிறாங்க. அவங்க இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு தண்டனை கட்டான்னு எஸ் ஆயிட்டான் சார். மரியாதையா என்கிட்ட சரண்டர் ஆயிடு. நீங்க யாருமே எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது சொல்லிட்டேன். அச்சட சூடு சூடு அட்டாக் செய்யு. தயாரா இருங்க. அண்ட் ஃபயர். சீக்கிரம் முன்னாடி வாங்க. அவங்கள ஷூட் பண்ணுங்க. என்ன சார் இந்த திண்டி எல்லாம் தூக்கி எறியறாங்க? பாஸ் கலக்கிட்டீங்க. சீக்கிரமா ஏதாவது செய். இவனுங்க பெரிய டேஞ்சர் டயாபலிக்கா இருப்பாங்க போல போடா இருக்கு. மண்டையா, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா மோட்டோ இங்க இருந்து நேரா தலைக்கீழ டைவ் அடிச்சு அவன் தலை மேல இருக்கிறத ஆட்டையை போட்டு அப்படியே எஸ் ஆயிடுறோம். சூப்பர் ஐடியா பத்துது. ஹூபா ஹூபா ஜி ஜி. எப்படி ஓடுறேங்கிறத மட்டும் பாருங்கடா. அதுக்குதான் மோட்டோ அப்பவே சொன்ன நல்ல கம்பெனியோட சேனை வாங்கலானே. அந்த ஜக்காவை நம்பனா இப்படிதான். வாங்க வாங்க. ஹூப்பா ஹூப்பா கிரீடம் கிரீடம். ராஜா ராஜா மோட்டோ மோட்டோ. எப்படி? ராஜா இல்ல, உண்மையான ராஜா நான் தான். இதுதான் உண்மையான கிரீடம். இங்க பாரு ஆதிவாசி கூட்டங்கள் சார் சொல்றத கேளுங்க. அவன் எதை டில்டா விடுறான். இதுதான் ஒரிஜினல் கிரீடம் வச்சிருக்கிற ராஜா. இந்த கிரீடத்தை மாட்டது இவர்கிட்ட ஒரு கம்பீரம் வந்திருக்கு. அது பிறவியில வந்தது. உண்மையான ராஜா யாருன்னு தெரிஞ்சுக்க ஒரு சண்டை வச்சுக்கோ. இல்ல இல்ல, நான் சண்டை போட மாட்டேன். நான் அகிம்சையை நேசிக்கிறவன். மத்தவங்களை இம்சப்படுத்த எனக்கு விருப்பமே கிடையாது. ஹும்பா ஹும்பா ஜி ஜா. இந்த ராஜா தான் கூஜா. பாஸ் பாஸ், இப்போ நீங்க சண்டை போட்டுதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அப்புறம் உங்களை இவங்க கோழன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்மள கண்டுத்தனமா வெட்டி போட்டு சட்டில ஆக்கி சாப்பிடுவாங்க. என்ன எதுக்குடா அதே இதையும் சொல்லி பயமுறுத்துற? ஏற்கனவே நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். திடீர்னு எப்படி எனக்கு இவ்வளவு சக்தி வந்துச்சு? இப்ப அந்த மோட்டுவை என்ன பண்றேன்னு பாருங்க. ஒரு வழியை ஆக்கிடுறேன். இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் எங்க ராஜா. கும்பா கும்பா ஜே ஜோ, கும்பா கும்பா ஜே ஜோ. ஆஹா, அந்த கிரீடத்தை மாட்டோம்னா அவனுக்கு ரொம்ப சக்தி வந்துருச்சு போல இருக்கே. இந்த நேரத்துல ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஆகணுமே.
அடே உன் ஐட்டம் ஆவி பறக்க வந்திருக்கிறா, எடுத்து பிக்கப் பண்ணிட்டு போய் அவனை துவசம் பண்ணு. இதை சாப்பிட்டுட்டு நீ அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி அவன் மேல விழணும் மோட்டு. அதை மறந்துடாத. நீ ஒரு மாவீரங்கிறதே மறந்துடாத. போ. சிங்கம் சார், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. சீக்கிரமா என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்க. இல்லனா இவனுக்கெல்லாம் சேர்த்து என்ன அடிச்சே கொன்னுடுவானுங்க போல இருக்கு. என்ன காப்பாத்துங்க. இப்ப ஒழுங்கு மரியாதையா வழிக்கு வந்துட்டல, மரியாதையா வந்து ஜெயில உட்காந்து களி தின்னு. இந்தாங்க புஞ்சாயினி, இதுதான் உங்க ராஜாவோட உண்மையான கிரீடம். ஹூபோ தானியமோ, ஹூபோ தானியமோ, ஹூபோ தானியமோ. மோட்டு பத்லு ரொம்ப நன்றி. மோட்டு பத்லு ரொம்ப நன்றி. பார்த்து சூதானமா போயிட்டு வாங்கடா.